வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 4 தக்காளி, 1/4 கிலோ அளவு, 5 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி. இது எல்லாத்தையும் 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்து பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வாணலியில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. வெங்காயம் 150 கிராம் அளவு. இந்த வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சியும் பூண்டையும் ஒரே அளவில் தான் நான் எடுத்து அரைச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வரமிளகாய் தூள் சேர்த்து ஒரு 10 செகண்ட் பரட்டி விட்டுறலாம். காஷ்மீரி வரமிளகாய் தூள் சேர்க்கிறது ஆப்ஷனல் தான். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். எண்ணெய் தெளிஞ்சு மேலே வர்ற அளவுக்கு கொதித்து வந்துடுச்சு. இப்போ இதில் கெட்டியான புளிப்பு இல்லாத தயிர் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து கலந்து விட்ட பிறகு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். கிரேவி நல்லா கொதித்து வந்துடுச்சு. ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்து கலந்து விட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவு தண்ணி சேர்க்கிறேன். 3 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் கசூரி மேத்தியும் பொடிச்சு போட்டுக்கலாம். கசூரி மேத்திங்கிறது காஞ்ச வெந்தய கீரை தான், கடைகளில் கிடைக்கும். அளவான தீயில் ஒரு 15 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். இடையில் அடிக்கடி கலந்து விடணும். 15 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். இந்த சிக்கன் கிரேவியில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். மணக்க அருமையான சுவையில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிற இந்த சிக்கன் கிரேவியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.